இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஓர் திருமறை பார்வை என்கிற தலைப்பில் 2 தியானங்களை கடந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது கடவுளின் நித்திய திட்டத்தில் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அது சடுதியானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாவதாக, அது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டது. எவ்விதமாக காலாகாலங்களும் தம்முடைய வேதத்தில் ஆண்டவர் இதை குறித்த அறிவிப்பை தம்முடைய மனிதர்கள் மூலமாய் கொடுத்து கொண்டே இருந்தார் என்பதை பற்றியும் கடந்த தியானத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 3வது தியானத்திற்கு நாம் போவோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கடவுளின் சீரான ஆயத்தங்களால் நிறைந்தது என்பதை நாம் இந்த தியானத்தில் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் மிக சீராகவும் நேர்த்தியாகவும் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நித்தியத்தில் உருவான இந்த திட்டம் மனிதனுடைய பாவத்திற்கு பின்பு எவ்விதமாக உலகத்தில் அது சீராக ஆயத்தப்படுத்தப்பட்டு சிலுவையிலே நிறைவேறுவதற்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் திருமறையிலே வாசிக்கலாம். முதல் அறிவிப்பை ஆண்டவர் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மேசியாவை குறித்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று நாம் தியானித்தோம். அது காலாகாலங்களும் எப்படி மனிதர்களின் ஆயத்தங்களால் நிறைந்திருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனிதர்களின் ஆயத்தம் என்று நான் சொல்லும்போது, கடவுள் எவ்விதமாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புவதற்கு மனிதர்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதைத்தான் நீங்கள் திருமறையிலே கவனிக்க முடியும். ஆபிரகாம் என்கிற மனிதனில் இருந்து மாத்திரம் அல்ல, ஆதாமில் இருந்தே இந்த ஆயத்தங்கள் உருவானது என்பதை திருமறை வெகு தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இதற்கு மிக முக்கியமாக நாம் படிக்க வேண்டியது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தையும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நற்செய்தி நூல்களிலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். அதே போல லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 23வது வசனம் முதல் அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். இந்த வம்ச வரலாற்று பட்டியலை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், மத்தேயு ஆபிரகாமில் இருந்து ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். சட்டப்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பினுடைய வம்ச வரலாறு மத்தேயுவினால் விவரிக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 23வது வசனத்திலிருந்து அந்த பட்டியல் ஆரம்பித்து ஆதாமில் முடிகிறது. அப்படியானால் நாம் எங்கே தொடங்க வேண்டும்? ஆதாமில் இருந்து தொடங்கி கீழிருந்து மேலாக நீங்கள் வருவீர்களானால் அது மரியாளின் வம்சவழி பட்டியலை நமக்கு அறிவிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது ஒருவேளை மத்தேயுவின் யோசேப்பினுடைய வரலாறானாலும் சரி, லூக்கா சொல்லுகிற மரியாளின் வரலாறானாலும் சரி, இவர்கள் இருவருமே தாவீதின் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாவீதுக்கு இருந்த ஒரு குமாரன் சாலமோன், அவனுடைய வம்சவழியை பட்டியலைத்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 6வது வசனத்திலே சாலமோனுடைய வம்சவழி பட்டியல் கீழே தொடர்ந்து அது யோசேப்பிலே நிறைவடைவதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் லூக்கா தாவீதினுடைய இன்னொரு குமாரனாகிய நாத்தானுடைய வம்சவழி பட்டியலை அவர் கூறுகிறதை நீங்கள் கவனிக்கலாம்.
லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 31 நீங்கள் இதை வாசிக்கலாம். நீங்கள் 1:6 மத்தேயுவிலேயும் 3:31 நீங்கள் லூக்காவிலேயும் நீங்கள் இதை படிக்கலாம். ஆக கடவுள் ஆதாமில் இருந்து இந்த ஆயத்தங்களை எவ்வளவு நேர்த்தியாய் வரலாற்றிலே செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். மத்தேயு, லூக்கா ஆகிய 2 வம்ச வரலாறுகளையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே 60 தலைமுறைகள் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த 60 தலைமுறைகளும் 6 பத்துகளுக்குள் அடங்குவதையும் நீங்கள் கவனிக்கலாம். இதை ரெண்டும் நீங்கள் இணைத்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த 6 பத்துகளுக்குள் அடங்கும் போது அதை நாம் 10ஆக பிரிக்கும் போது ஒவ்வொரு 10வது மனிதனும் வரப்போகும் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருப்பதையும் நீங்கள் இந்த பட்டியலிலே மிக நேர்த்தியாக குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். நான் அந்த 6 10வது மனிதர்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது ஆதாமிலிருந்து வருவோமானால் நோவா, அதன் பிறகு நீங்கள் வருவீர்களானால் ஆபிரகாம், அதன் பிறகு நீங்கள் வருவீர்களானால் ரூத்தின் கணவராகிய போவாஸ், அதன் பிறகு நீங்கள் வருவீர்களானால் அரசனாகிய யூதாவின் அரசனாகிய உசியா, அதன் பிறகு நீங்கள் வருவீர்களானால் செருபாபேல். இவர்தான் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த முதல் குழுவை அவர்கள் சுதந்திர நாட்டுக்கு வழிநடத்தியவர் செருபாபேல். அடுத்த 10வது மனிதராக நீங்கள் யோசேப்பை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு 10வது மனிதர்களும் இந்த பட்டியலில் வருகிறவர்கள், இந்த தலைமுறைகளில் இடம்பெறுகிறவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் முன்னிறுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நோவா, ஆபிரகாம், போவாஸ், உசியா, செருபாபேல், கடைசியாக யோசேப்பு. கடவுள் எவ்வளவு நேர்த்தியாக வரலாற்றிலே செயல்பட்டிருக்கிறார் அல்லவா? மனிதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீதிமானாகிய யோசேப்பை கடைசியாக கடவுள் எவ்விதமாக இந்த மகத்தான பிறப்புக்கு அவர் தகுதியுள்ளவராய் இருப்பதற்கு அவரை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இயேசுவின் தாயாகிய மரியாளை ஆண்டவர், கன்னிகையான மரியாளை எவ்விதமாக ஆவியானவர் ஆட்கொண்டு தம்முடைய குமாரனின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இறை மக்களே, கடவுள் காலாகாலங்களும் இவ்வளவு சீரான ஆயத்தங்களோடு செயல்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் மீட்பின் திட்டம் கிறிஸ்துவின் மூலமாக அது சிலுவையிலே வெளிப்பட்டது. அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். எனவே அவருடைய முதல் வருகையை நீங்கள் நினைவு கூறும்போது கடவுளின் சீரான நேர்த்தியான ஆயத்தங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒருபோதும் நீங்கள் இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடும் போது நீங்கள் கவனக்குறைவாக இருக்க மாட்டீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் உலக பிரகாரமான மகிழ்ச்சிக்கும் ஆடல் பாடல்களுக்கும் அதை நீங்கள் பலியாக்காமல் திருமறையின் பார்வையிலே அதை நீங்கள் ருசிப்பதும் உலகத்திற்கு கொண்டு போவதுமே கடவுள் உங்களிடத்திலே கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பாகும். கடவுள் தாமே இப்படிப்பட்ட சீரான ஆயத்தங்களோடு நிறைவேற்றின இந்த வரலாற்று பிறப்பாகிய கிறிஸ்துவின் பிறப்பை நீங்களும் நானும் அர்த்தத்தோடும் ஜாக்கிரதையோடும் நினைவு கூறுவதற்கு அவர் அருள் செய்வாராக. கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்துவதாக. ஆமென்.